ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது வசந்த நவராத்திரி எனும் சைத்திர நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. இது ராம நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. வசந்த நவராத்திரியின் 3ஆம் நாள், அதாவது உகாதி பண்டிகைக்கு பின்வரும் வளர்பிறை திருத்தியை இன்றைய தினம் சௌபாகிய கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அம்பாளை கொண்டாடும் இந்த விரதத்தை சிலர் 1 மாத காலம் கொண்டாடுவர். அடுத்து வரும் திருத்தியை, அதாவது அக்ஷய திருத்தியை வரைக்கும் கலசம் வைத்து ஆவாகனம் செய்து தினமும் அம்பாளை பூஜித்து கொண்டாடும் மூலம் பற்பல சௌபாகியங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் நாம் ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றிய சக்தி வாய்ந்த ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். இது சக்தி வழிபாட்டின் முழு தத்துவத்தையும் உரைக்கும் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அனைவரும் அடிக்கடி கேட்டும் பாடியும் அனுபவித்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகங்களில் கடைசி பகுதியில் உள்ள சகுங்கும விலேபனாம் என்ற ஸ்லோகமும் இந்த திரிபுர சுந்தரி அஷ்டகத்தின் ஸ்லோகமே. திரிபுரை, முப்புரை, திரிபுர சுந்தரி என்ற தேவியின் வடிவம் பெரும்பாலும் அருண நிற வடிவான ஸ்ரீ லலிதாம்பிகையை வர்ணிக்கும் நாமாவாகும். இவள் ஸ்ரீவித்யாவின் முதன்மை தெய்வம். தேவி பராசக்தியின் ஸ்ரீ பார்வதி அன்னையின் பல பெயர்களில் மிக முக்கியமான ஒன்று திரிபுர சுந்தரி. இதன் பொருள் மூலகங்களிலும் மிகவும் அழகான ஸ்வரூபம் உடையவள் என்பது பொருள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய 3 ரூபங்களையும் தன்னுள் கொண்டுள்ளதால் திரிபுரா என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமான். அவரது பத்னி என்பதால் இவள் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள். மேலும் மந்திரம், யந்திரம், ரூபம் அனைத்தும் அவளின் 3 அங்கங்களாக புறங்களாக ஆனதால் திரிபுரா என்று அழைக்கப்படுகிறாள். புறம் என்றால் தேகம், அங்கம் என்று பொருள். சச்சித் ஆனந்தம் என்ற முப்புறங்களில் இருக்கும் திரிபுர சுந்தரியை இவ்வுலகில் உள்ள எல்லா ஜீவன்களிலும் அன்னம், பிராணம், மனம் என்ற முப்புறங்களிலும் குடிக்கொண்டு கருணை புரிகிறாள். இந்த சச்சிதானந்த ஸ்வரூபிணியை நம்முடைய 3 அங்கங்களிலும் ஸ்தூல சூக்ஷ்ம காரணமாக குடிபுகுந்து அருள்பாலிக்கவே நாம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியை தியானிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரியை போற்றி புகழ்வது போலவும் திகழ்கிறது இந்த அஷ்டகம். வேதங்களில் பிரமாணமாக விவரிக்கப்படும் பிரம்மமும் சாக்தத்தில் வழிபடப்படும் பராசக்தியும் வெவ்வேறல்ல. ஒரே வஸ்துவின் 2 உருவங்களே, பரிணாமங்களே. ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில் கடைசி ஸ்லோகத்தில் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை அன்னை ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, கலைவாணி புடைசூழ அமர்ந்திருப்பவளாக போற்றி சொல்லப்படுகிறாள். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் சௌந்தரிய லகரியிலும் திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரத்திலும் நமக்கு காட்டும் அம்பிகை பரமசிவனிலிருந்து வேறுபட பிரிக்கப்படாத ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி. அவளை போற்றி சொல்லப்படும் இந்த அஷ்டகம் பல நன்மைகளை தரவல்லது. இதை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் விரும்பிய விருப்பம் நிறைவேறும். அதே போல் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் அழிக்கப்படும், நேர்மறை ஆற்றல் நுழைய தொடங்கும். இந்த திரிபுர சுந்தரி அஷ்டகம் பாராயணம் செய்வதால் மனித வாழ்வின் அனைத்து விதமான தடைகள் எல்லாம் நீங்கும், நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்வோம். அகில உலக நாயகியாம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை தீயனுள் சூடு போல் பிரம்மத்திலிருந்து வேறுபடாத அகிலாண்ட கோடி நாயகியை வழிபட்டு பிறவி பயணம் முக்தியை அடைவோமாக. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம். கதம்பவனசாரிணி முனி கதம்ப காதம்பினி நிதம்பஜித பூதராம் சுரணிதம்பினி சேவிதாம் நவாம்புருகலோச்சனாம் அபிநவாம்புதஷ்யாமளாம் திரிலோச்சன குடும்பினீம் திரிபுர சுந்தரீமாஸ்ரயே. கதம்பவனவாசினீம் கனகவல்லகீதாரிணீம் மகார்கமணிஹாரிணீம் மகசமுல்லசத்வாருணீம் தயாவிபவகாரிணீம் விஷதலோச்சனீம் சாரிணீம் திரிலோச்சன குடும்பினீம் திரிபுர சுந்தரீமாஸ்ரயே. கதம்பவனசாலயா குச்சபரோல்லசன்மாலயா குச்சோபமித சைலயா குருக்கிருபால சத்வேலயா மதாருண கபோலயா மதுரகீதவாசாலயா கயாபி கணலீலயா கவச்சிதா வயம் லீலயா கதம்பவன மத்யகாம் கனகமண்டலோபஸ்திதாம் ஷடம்புருகவாசினீம் சதத சித்த சௌதாமினீம் விடம்பித ஜபாருச்சிம் விகச்ச சந்திரச்சூடாமணிம் திரிலோச்சன குடும்பினீம் திரிபுர சுந்தரீமாஸ்ரயே. குச்சாஞ்சித விபஞ்சிகாம் குட்டில குந்தலாலங்கிருதாம் குஷேஷய நிவாசினீம்
कुटिलचित्तविद्वेषिणी मदारुणविलोचना मनसि जारि सम्मोहिनी मतङ्गमुनिकन्यकां मधुरभाषिणीमाश्रये स्मरप्रथमपुष्पिणीं रुधिरबिन्दुनीलाम्बरां गृहीतमधुपात्रिकां मदविगूर्णनेत्राञ्चलां गणस्तनभरोन्नतां गलितचूलिकां श्यामलां त्रिलोचनकुटुम्बिनीं त्रिपुरसुन्दरीमाश्रये सकुङ्कुमविलेपनामलकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमबासुरां जपविधौ स्मराम्यम्बिकाम् पुरन्दरपुरन्द्रिकां चिकुरबन्धसैरन्द्रिकां पितामहपतिव्रतां पटपटीरचर्चारतां मुकुन्दरमणीमणिलसदलङ्क्रियाकारिणीं भजामि भुवनाम्बिकां सुरवधूटिकाचेटिकाम् इति श्रीमच्छङ्कराचार्यविरचितं श्रीत्रिपुरसुन्दरी अष्टकं समाप्तं. श्रीगुरुभ्यो நமः. அடுத்து இப்போது ராம நவராத்திரி நடந்து வருகிறது. இதில் ராமாயணம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது விசேஷ பலனை தரும். ஸ்ரீ ராம காவியத்தை நித்தமுமே நினைக்க வேண்டும். அதில் ஒரு வார்த்தையாவது நமது வாய் உச்சரிக்க வேண்டும். அதனால் நாம் ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி இந்த நவராத்திரி காலத்தில் முழு ராமாயணத்தையும் பாராயணம் செய்த பலன் தரும் ஸ்ரீ சிரஞ்சீவி ராமாயணம் சொல்லலாம். இதை இயற்றியவர் பற்றி தெரியவில்லை. ராம நாமத்தை ஒரு முறை உச்சரிக்கும் மனிதர் கூட அவர் எப்பேற்பட்ட தீயவனாக இருந்தாலும் அவனது வாழ்வில் நன்மை உண்டாகி அவன் மீண்டும் பிறவா வரம் பெறுகிறான். சந்தேகமில்லாமல் அவன் ஹரிலோகத்தை பெறுகிறான் அப்படின்னு இந்த ஸ்ருதத்தோட பல ஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சிரஞ்சீவி ராமாயணம். பாயாக்ஷீராப்திஷாயி கமலபவனுத கோசலேந்திரஸ்ய புத்ரோ ராம சௌமித்ரியுக்த குஷிகசுதகிரா தாட்டகா பிராணஹாரி யஜ்ஞம் நிர்வர்த்ய கங்கா சுசரிதமுதித பாவயம்ஸ்தாமஹல்யாம் சீதாமுத்வாஹ்ய ஜித்வா பதிப்ருகுதனயம் பிராப்ய ஹர்ஷாதயோத்யாம் ஸ்ரீராமம் நௌமி கைகேயபிலஷிதவராத் கின்னமாலோக்ய தாதம் तद्वाचात्यक्तराज्यं झटिति वनगतं मैथिली लक्ष्मणाभ्यां स्वर्गस्ते राज्ञि शोकात् कृतनुति भरत प्रार्थनात् पादुके स्वे दत्त्वा स्मै तन्निवृत्त्या स्थितमनुजयुतं सेवितं चित्रकूटे हत्वारण्ये विरादं मुनिनिकरमुदे पञ्चवट्यामुषित्वा वैरूप्याचूर्पणक्या निशितकरमुखान् ध्वंसयित्वा दयामम् मारीचं मर्दयित्वा दशवदनहृतां तत्र सीतामदृष्ट्वा दग्ध्वा क्रुद्धं कबन्धं शबरिवनितया पूजितं राममीडे पम्पातीरे हनुमत्पटुतरवचन दृश्यमूकञ्च गत्वा कृत्वा सुग्रीव सख्यं निशितशरवरैः सप्तसालांश भित्त्वा हत्वा सुत्रामपुत्रं दिनकरजनुषस्तस्य राज्यं च दत्त्वा तेनानीतैः कपीशैर्विदित सकलभूमण्डलं राममीडे सेतुं बद्ध्वा समुद्रे सकलबलयुतं रावणं कुम्भकर्णं हत्वा तत्पुत्रवर्गं तदनुजमभिषिच्यातलङ्कादिनाथं सीतां लब्ध्वाग्निशुद्धां सकलसुरनुतं पुष्पयाणादिरूढं सुग्रीवाद्यैरुपेतं रघुपतिमनिशं प्राप्तराज्यं नमामि सकृदपि यदि रामेत्युच्चरन्
तु मर्त्यः सकलदुरितसङ्गैः संयुतो वापि नूनम् न निवसति स मातुर्गर्भवासी कदाचिन् निवसति हरिलोके नास्ति सन्देहलेशः। इति श्रीचिरञ्जीविरामायणं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।